Welcome to Abbas Mathematics, dear students. Plus 2 Mathematics Integration 9th chapter 9.8. Find the area of the region bounded by 3x minus 2y plus 6 equals 0, x equal to minus 3, x equal to 1 and x axis. Dear students, இன்டகிரேஷன் உங்களுக்கு இதை பார்த்து பயந்துட்டுருக்கேன். இன்டகிரேஷன் ஈஸியான டாபிக் தான். இதில் ஏரியா வால்யூமை பற்றி உள்ளது. நமக்கு இந்த ஏரியா ஆஃப் தி கர்வ்ஸ் பிட்வீன் த கர்வ்ஸ் ரிஜைன் பவுண்டட் பை த கர்வ் எல்லாமே ஒன்று தான். இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு நமக்கு என்ன வேணும், ஒரு கர்வ் லிமிட் எந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, இதுதான் நமக்கு வேணும். நமக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைனால் அடைக்கப்பட்ட ஏரியா என்ன, என்னுடைய லிமிட்னா எல்லை -3லேருந்து +1 வரையிலும் எபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது, அவ்வளோதான். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் லைன், அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கிவன் லைன்னா தரப்பட்ட கோட்டின் சமன்பாடு, அதை எழுதியாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஆக்சிஸ், எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் ஆக்சிஸ் தெரிஞ்சு போச்சு, லிமிட்டு தெரிஞ்சு போச்சு. அப்போ எபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிற போது ஃபார்முலா ஒய்டிஎக்ஸ்னு வரும், ஆர் -YDXன்னு வரும். எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஏரியா வந்து ஒய்டிஎக்ஸ், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஏரியா இஸ் -YDX. மைனஸ் போகிறது பொதுவாக இப்போ மார்லஸ் போட்டுக்கிறது பழக்கம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுட்டேன், ஒய் கண்டுபிடிக்கிறேன். -2y ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3x -6. கம்ப்ளீட்டாக சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். 2y ஈக்குவல் டு 3x + 6, 2y ஈக்குவல் டு 3 காமன் எடுத்துட்டேன். y ஈக்குவல் டு 3/2 x + 2ன்னு எழுதியிருக்கேன். ஒய் கண்டுபிடிச்சாச்சு, ரைட். இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்கு நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா, கொடுத்துருக்க லிமிட்டை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும். ஏன்னா அது எனக்கு லேட் ஆகும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, எக்ஸ் எப்போவுமே 0ன்னு வச்சுக்கிடுவேன். எஃப்ஸ் மனசுக்குள்ளேயே 0ன்னு வச்சுட்டோம்னா, ஒய் அந்த பக்கம் போகும்போது -2y ஈக்குவல் டு -6, அப்போ வந்து 3ன்னு கிடச்சிருது. அதே மாதிரி ஒய் 0ன்னு வச்சுக்கிடுவேன். ஒய் 0ன்னு வச்சுட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -2 கிடச்சிருச்சு, அவ்வளவுதான். 0,3 -2, 0 இந்த 2 பாயிண்ட்டையும் 0,3 0 3 எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 3, -2, 0 -2, 0 அந்த இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு பென்சிலில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறானோ. அப்புறம் கிவன் லிமிட்டு பார்க்கணும். லிமிட் என்ன கொடுத்துருக்கு, -3 கொடுத்துருக்கு. -1 -2 -3, அப்போ -3க்கு கீழே ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கிறணும். அப்போ இந்த இருக்குது. அதுக்கடுத்து லிமிட்டு கொடுத்துருக்கிறது 1 கொடுத்துருக்கு. 1 இந்த இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறணும், அவ்வளவுதான். அப்போ இந்த ஏரியாவும் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லிமிட்டு வந்து இதில் கட் ஆகுது ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதிலேருந்து இதுவரை உள்ள ஏரியா கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதிலேருந்து இதுவரை உள்ள ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஏரியா இருக்குது இதில். அப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறேன்னா, ரெக்கார்டு ஏரியா வந்து இது பிலோ எக்ஸ் ஆக்சிஸ், பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஃபார்முலா -3 to -1, இந்த இடத்துல தான் கட் ஆகுது. -3ல் இருந்து -1 வரையிலும் மாடுலஸ் ஆஃப் ஒய்டிஎக்ஸ். அதுக்கடுத்து ப்ளஸ் -2 எங்கே இருக்குது, -2 சாரி, இது வந்து -2, இது -1, இது -2, இந்த -2 தான் கட் ஆகுது. அப்போ -3ல் இருந்து -1 வரையிலும் ஒரு ஏரியாவும், அதுக்கடுத்து -2லேருந்து ப்ளஸ் வரையும், இது +1 வரையும் ஒரு ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். இது பிலோ எக்ஸ் ஆக்சிஸ், இது எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ். பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னால் இதுக்கு மாடுலஸ் போடணும், ஸ்ட்ரைட்டாக மாடுலஸ் போடணும். மாடுலஸ் ஆஃப் -3 to -2,
அப்புறம் ஒய் டிஎக்ஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு -2லேருந்து 1 வரையணும். அது ஒரு லிமிட்டு. இப்போ இதுக்குள்ளே லிமிட்டு பாருங்கள். ஒய் வந்து என்ன கொடுத்துருக்கு, 3/2 எஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்கு. 3/2 எஸ் ப்ளஸ் 2 அதே மாடுலஸ் டிஎக்ஸ். இதுக்கு அதே மாதிரி தான் 3/2 எஸ் ப்ளஸ் 2. இப்போ மாடுலஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது, இப்போ இன்டகரல் பண்ணணும். இன்டகரல் பண்ணும்போது இது பேசிக் ஃபார்முலா. இது வந்து என்ன இருக்குது, இது வந்து பவர் 1 தான் இருக்குது. பவரோட 1 ப்ளஸ் பண்ணி பவரை கீழே விடணும். இதுதான் இந்த இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. இன்டகரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 பவரோட 1 ப்ளஸ் பண்ணி பவரை கீழே போட்டாச்சு. அதுதான் என்ன வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கு அதை பவரோட 1 ப்ளஸ் பண்ணி பவரை கீழே போட்டாச்சு. திரும்பிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. மாடுலஸையும் அப்படியே வச்சுக்கோங்க. திரும்பிட்டு அப்படியே வச்சுக்கிற போது நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட்டு -2. -2 அப்ளை பண்ணால் என்ன ஆயிடுது, 0 வந்துடும். -2 + 2 0 போயிடும். டோட்டல் வேல்யூ 0 வந்துடுச்சு. அப்புறம் மைனஸ் போட்டு லோயர் வேல்யூ அப்ளை பண்ணணும். லோயர் வந்து -3 + 2 இருக்குது. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் -1 கிடைக்கும். அதை -1 ஸ்கொயர் பண்ணால் +1 மாறிடும். அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு மாடுலஸ் போட்டாச்சு. இதுவும் அதே மாதிரி தான். இந்த லிமிட்டு என்னது, 3/2 எஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி லிமிட்டு அப்ளை பண்ணால் 1 + 2 3, 3 ஸ்கொயர் 9/2. லோயர் லிமிட்டு போட்டால் மைனஸ் போட்டால் -2 + 2 0. அப்போ டோட்டலாக 0 போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால மாடுலஸ் விட்டு வெளில எடுக்கும்போது உனக்கு இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இது ரெண்டும் என்ன, 3/2 × 9/2. இது ரெண்டும் இன்ட்டு பண்ணிட்டா 3/4. இது ரெண்டும் இன்ட்டு பண்ணால் 27/4. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 30/4. 35/2 200 தான் 15/2. இதுதான் 15/2 இஸ் த ஏரியா ஆஃப் தி ரிக்வயர்டு portion and bounded by the region of the straight line between the limits. பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இன்டகிரேஷன் வந்து சிம்பிளான ஃபார்முலா இருக்குது. இதில் ஒரு கஷ்டம் கிடையாது. இது ஈஸியான சொன்னேன். இதை ஒரு தவணை 6 மார்க்கில் கேட்டிருக்கா, 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதனால் இன்டகிரேஷன் வந்து கஷ்டம் நினைக்காதீங்க. இல்லை 2 பார்ட் இருக்குது. 2 5 மார்க் கூட வரலாம். இதில் 2 5 மார்க்கில் வந்து 1 அந்த அது பேர் என்ன, அந்த லிமிட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னொரு பார்ட் வந்து ஏரியா வால்யூமில் ஒரு சம் இருக்குது. லாஸ்ட் எக்ஸசைஸ் வால்யூமில் வந்து ஒரு 3 மார்க்கு கேட்கலாம். அதுலேயும் 5 மார்க்கான சம்மும் இருக்குது. அதனால் இதை வந்து தெரியலைன்னு சொல்லி விட்டுறாதீங்க. இது கம்பல்சரி, பெரும்பாலும் கம்பல்சரி. ஒரு செக் வைக்கிறதுக்கு கம்பல்சரி இந்த பேங்க் செஞ்சால் கொடுத்தா செய்ய மாட்டாங்கன்னா இதெல்லாம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் ப்ராபபிலிட்டியும் இந்த 9 சாப்டரையும் கொடுப்பாங்க. அப்படியும் இருக்குது. அதனால் நீ என்ன செஞ்சிடற, இதை நல்லா பார்த்துக்க. தெரியாதுன்னா கேட்டுக்க. இதில் எதுவும் புரியாதுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளு. பயந்துக்கிட்டு இருந்துடாதீங்க. இந்த இன்டகிரேஷன் வந்து நீ என்ஜினியரிங் படித்தாலும் சரி, எந்த கோர்ஸு படித்தாலும் சரி, இன்டகிரேஷன் வரத்தையும் செய்யும். அப்போதைக்கு கிடந்து நம்ம படிக்காமல் விட்டுறாமல் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா உங்களுக்கு மார்க்கும் கிடச்சிரும், கட் ஆஃபும் கூடிரும். அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ்க் இன் கமெண்ட். ஓகே, பாய்.